வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சித்ரா வெளியேறி சென்ற பிறகும் இறுகிய முகத்தோடு கடை வாசலையே வெறித்தபடி நின்ற மகனிடம் கோபத்தோடு விரைந்தார் ராசமணி. என்னதான் நடக்கிறது இங்கே? அவளாக வந்தாள், அவளாக விளக்கை ஏற்றினாள், ஏதோ பெண்டாட்டி மாதிரி உன் நெற்றியில் பொட்டை வைக்கிறாள், நீயும் பார்த்து கொண்டு நிற்கிறாய். என்ன நடக்கிறது இங்கே என்று ஆத்திரத்தோடு கேட்டார். சொந்தங்கள் எல்லோரும் வெளியேறி இருக்க நகலனின் பெற்றோரும் சென்று விட்டதில் ராசமணியின் குரல் கோபத்தில் நன்றாகவே உயர்ந்திருந்தது. அம்மா, முதலில் மெல்ல பேசுங்கள், இது கடை என்று அதட்டினான் ரஞ்சன். இது கடைதான், யார் இல்லை என்று சொன்னது? ஆனால் இந்த கடையில் நம் வீட்டு சொந்தங்கள் எல்லோரும் கூடி நிற்கையில் மானம் மரியாதை எல்லாவற்றையும் வாங்கி விட்டாயே. இதற்கு நீ இந்த கடையை திறக்காமலேயே இருந்திருக்கலாமே. நம் மரியாதையாவது மிஞ்சி இருக்கும். இனி எல்லோரும் என்னைத்தான் சொல்வார்கள். அதுதான் உன் அத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டாளே, அப்பா இல்லாததில் ஆடுகிறோம் என்று பொறிந்தார் அவர். அதை கேட்டவனின் முகம் இன்னும் பாறையாக மாறிப்போனது. அவன் இந்த நிலைக்கு வரப்பட்ட பாடுகள் எத்தனை, அதற்காக செய்த வேலைகள் எத்தனை. அவனை குற்றம் சாட்டும் மனசாட்சியை கூட கொன்றுவிட்டு அல்லவா நடமாடுகிறான். அவன் அம்மாவோ ஒரே நிமிடத்தில் நீ இந்த கடையை திறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று விட்டாரே. அந்த கோபத்தில், என்ன பெரிய சொந்தம், நாம் கஷ்டப்படும் போது எங்கே போனார்கள் இவர்கள் எல்லோரும்? நான் படிப்பை விட்ட போது வராதவர்கள், செருப்பு கடையில் வேலைக்கு சேர்ந்த போது வராதவர்கள், கடை திறப்பதற்கு காசு இல்லாமல் அலைந்த போது வராதவர்கள், நாம் முன்னேறியதும் வந்து நிற்கிறார்களே. அவர்களை மதிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை என்றான் அலட்சியமாக. என்னடா இப்படி சொல்கிறாய்? என்ன இருந்தாலும் அவர்கள் உன் அப்பாவின் சொந்தங்கள். சாதனா உன் வருங்கால மனைவி, நவீன் நித்தியின் கணவனாக போகிறவன். அங்கே பார், உன் தங்கையை அழுது கொண்டு நிற்கிறாள். நவீன் அவளை பார்த்து முறைத்து விட்டு போகிறான். உன் வாழ்க்கையை நீ கெடுத்ததும் அல்லாமல் அவள் வாழ்க்கையையும் சேர்த்து கெடுக்க பார்க்கிறாய். இப்போது திருப்தியா உனக்கு? கணவர் போனாலும் என் பிள்ளை இருக்கிறான் என்று இருந்தேன். என் நம்பிக்கையை மிக நன்றாக காப்பாற்றி விட்டாய் என்றவரின் பேச்சு அவன் மனதை தைத்த போதும், நித்தியின் கல்யாணத்தை நடத்துவது என் பொறுப்பு, நீங்கள் தேவையில்லாததுகளை உளராதீர்கள் என்றான் எரிச்சலோடு. எப்படி இன்று நடந்து கொண்டாயே அப்படியா? ஒரு தங்கையை வைத்திருக்கிறோமே, அவளுக்கு முன் மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டுமே என்கிற எண்ணம் கொஞ்சமும் இல்லாது அவளோடு ஜோடி போட்டுக்கொண்டு நின்றாயே அப்படியா? மீண்டும் மீண்டும் அவர் அதையே சொல்லி காட்டியதில் சினம் உண்டான போதும் எதையும் வாய்விட்டு சொல்ல முடியாமல், இங்கே நின்று கத்தாதீர்கள், எல்லாவற்றையும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நீங்கள் கிளம்புங்கள் என்று தான் தப்பிக்கும் விதமாக அவரை அதட்டினான். இப்படி அதட்டி என் வாயை அடைத்தால் எல்லாம் சரியாகி விடுமா? எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடமே உங்கள் மகனை கேளுங்கள் என்று சொல்வாள். அந்த துணிவை அவளுக்கு யார் கொடுத்தது? நீ ஒழுங்கானவன் என்றால் அவளை பிடித்து கடைக்கு வெளியே தள்ளியிருக்க வேண்டாமா? நீ யாரடி என் கடையை திறக்க என்று கேட்டிருக்க வேண்டாமா? வாயை மூடிக்கொண்டு நிற்கிறாய் என்றால் உனக்கும் அவளுக்கும் ஏதோ தொடர்பிருக்கிறது என்று சொன்னவரை, இப்போது எதற்கு இந்த குதி குதிக்கிறீர்கள்? அவள் விளக்கு ஏற்றினால் என்ன, உங்கள் குடியா முழுகி போகும்? சும்மா இங்கே நின்று கத்தாமல் பார்க்கிற வேலையை பாருங்கள் என்று அதட்டினான் அவர் மகன். அவன் சித்ராவின் விஷயத்தில் எதையோ மறைக்கிறான் என்று பிடிபடவே, என்னடா என்னை விரட்டுவதிலேயே குறியாக நிற்கிறாய்? ஏன் அவளை பற்றி கேட்டால் உன்னால் வாயை திறந்து உண்மையை சொல்ல முடியவில்லையோ என்று கேட்டார் அவர். அதை கேட்டு, என்ன உண்மை, என்ன பொய் என்று சிடுசிடுத்தான் ரஞ்சன். அவளின் அப்பாவிடம்தான் கடனாக பணம் வாங்கி முதலில் கடையை ஆரம்பித்தேன். நீங்களே பெற்ற மகனுக்கு காசு தர பயந்த போது அவர்தான் என்னை நம்பி தந்தார். அப்படி இருக்க அவளை எப்படி வெளியே போய் என்று சொல்ல முடியும் என்று தன் பிழையை மூடி மறைக்க தாயின் பிழையை சுட்டி காட்டினான். அதை கேட்ட ராசமணிக்கு ஆத்திரத்திலும் அவமானத்திலும் முகம் கன்றி கருத்தது. உன்னை ஒன்று சொன்னால் நீ என்னிலேயே பிழை கண்டுபிடிக்கிறாயா? அப்படி உன்னை பெற்ற தாயை விட அவள் உனக்கு முக்கியமோ? அந்த மனிதர் கைமாற்றாக பணத்தை தானே தந்தார்.
தன் மகளை தரவில்லையே? ஆத்திரத்தில் பட்டென கேட்டுவிட்டார் ராசமணி. அம்மா என்று கிட்டத்தட்ட கத்தினான் ரஞ்சன். பாறையாகிவிட்ட முகத்தோடு, ஆத்திரத்தில் சிவந்த கண்களோடு ருத்ரமூர்த்தியாக நின்றவனை பார்த்து ராசமணியே பயந்து போனார் என்றால் நித்யாவின் உடல் நடுங்கியது. தாய்க்கு பின்னால் மறைந்து கொண்டாள். ஆட்காட்டி விரலை நீட்டி, அவளை பற்றி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, சொல்லிவிட்டேன். எனக்கு கோபத்தை வரவழைக்காமல் மரியாதையாக வீட்டுக்கு போங்கள். நான் இந்த அளவுக்கு வருவதற்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லை. நானாகத்தான் வந்தேன். அதே போல இனியும் என் பிரச்சனைகளை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் என்று அழுத்தமான குரலில் சொன்னவன், வீட்டுக்கு போங்கள் என்றான் வாசலை கையால் காட்டி. திகைத்து நின்றவர்களை அதற்கு மேலும் பொருட்படுத்தாது வேகமாக அங்கிருந்து நகர்ந்து கடையின் உட்பக்கம் சென்று விட்டான் ரஞ்சன். அங்கே செருப்புகளை அடுக்கி கொண்டிருந்த நகுலனிடம், நீ முன்னுக்கு போய் நில்லு, கொஞ்ச நேரத்தில் புதிதாக இன்னும் 3 வேலைக்கு வருவார்கள் என்று அவனை அனுப்பியவனின் கைபேசி சத்தமிட அதை எடுத்து பார்த்தவனின் முகம் இன்னுமே இறுகியது. அதில் சந்தானத்தின் இலக்கங்கள் மின்ன சில நொடிகள் அதையே வெறித்தான். பின் அதை காதுக்கு கொடுத்து ஹலோ என்றான், எதையும் காட்டிக்கொள்ளாத துணியில். ரஞ்சன், என்னப்பா இதெல்லாம் என்றார் அவர் எடுத்த எடுப்பிலேயே. அந்த அளவுக்கு மகளின் பிரச்சனை அவரின் மனதை அழுத்தி கொண்டிருந்தது. சம்பிரதாயமாக பேச்சை ஆரம்பிக்கவோ அல்லது இலைமறை காயாக விசாரிக்கவோ முடியவில்லை. ஒரு நொடி அமைதியாக இருந்தான் ரஞ்சன். பிறகு, என்ன அங்கிள் என்றான், அப்போதும் உணர்வுகளை காட்டாமல். என்ன ரஞ்சன், நீ பாட்டுக்கு அமைதியாக என்ன அங்கிள் என்று கேட்கிறாய்? இங்கே சித்ரா நீங்கள் இருவரும் விரும்புவதாக சொல்கிறாள். இதை நீயே என்னிடம் சொல்லியிருக்கலாமே ரஞ்சன். எல்லாவற்றையும் முறையாக நான் செய்திருப்பேனே. உங்கள் கல்யாணத்தை நானே முன்னின்று நடத்தியிருப்பேனே. அதை விட்டுவிட்டு இப்படி எதற்கு தப்புக்கு மேலே தப்பை செய்தீர்கள் என்று மகள் தாய்மை அடைந்த விஷயத்தை வெளிப்படையாக கேட்க முடியாமல் கேட்டார். என் மகளோடு ஏன் நெருங்கி பழகினாய் என்று ஒரு தந்தையால் கேட்க முடியாதே. அதோடு அது எப்படி நடந்திருந்தாலும் இனி அவரது மருமகன் அவன்தானே. அவனிடம் மரியாதையாகத்தானே பேச வேண்டும். சரி விடு, நடந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். சொல்லு, எப்போது கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம்? முடிந்தவரை விரைவாக வைக்க வேண்டும் ரஞ்சன். இல்லாவிட்டால் இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிய வந்துவிடும். நானே உன் அம்மாவிடம் வந்து பேசவா? எடுத்து செய்ய அப்பா இல்லை என்று நீ எதற்கும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்று நயமாகவே பேசினார் சந்தானம். மனதில் அவன் மேல் கோபம் இருந்த போதும் அதை மறைத்து கொண்டார் சந்தானம். இந்த நிலையில் முக்கியமானது அவர்களது கல்யாணத்தை முடிப்பது அல்லவா? அதற்காகவே அவனுடன் தன்மையாக பேசினார் அவர். அப்போதும் ரஞ்சனிடம் இருந்து பதில் வராமல் போக, அதுவரை தான் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அப்போதுதான் உணர்ந்தார் சந்தானம். ரஞ்சன், ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்றவரின் மனதில் இனம் புரியா கலவரம் தோன்றி இருந்தது. பின்ன வேறு என்ன செய்ய சொல்கிறீர்கள்? உங்கள் மகளுக்கும் எனக்கும் கல்யாணம் என்கிறீர்கள், அது இது என்று ஏதேதோ சொல்கிறீர்கள். நான் கேட்டேனா உங்கள் மகளை எனக்கு கட்டி வையுங்கள் என்று? அல்லது உங்கள் மகளிடம் என்றாவது சொன்னேனா உன்னை நான் கல்யாணம் செய்கிறேன் என்று நிதானமாக கேட்டான் ரஞ்சன். அதை கேட்ட சந்தானத்துக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. இவன் என்ன சொல்கிறான்? தான் சரியாகத்தான் கேட்டோமா என்று தடுமாறியவர் அடுத்து என்ன சொல்வது என்று தெரியாமல் மகளையும் கையில் இருந்த கைபேசியையும் மாறி மாறி பார்த்தார். அதுவரை அவரையே பார்த்திருந்த லட்சுமி அவரின் பார்வையில் கலவரமாகி கணவரின் அருகில் வேகமாக வந்து, என்னவா அவன் என்ன சொல்கிறான்? ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று அவரின் கைகள் இரண்டையும் பிடித்து உலுக்கினார். சட்டென அதிர்ச்சி நீங்கியவராக, பொறு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்று விட்டு கைபேசியை மீண்டும் காதுக்கு கொடுத்து, ஹலோ ரஞ்சன் என்றவரை இடைமறித்தான் அவன். அங்கிள், இங்கே பாருங்கள், உங்கள் மீது எனக்கு நிறைந்த மரியாதை இருக்கிறது. அதற்காக நீங்கள் சொல்வதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. எனக்கு என் அத்தையின் மகள் தயாராக இருக்கிறாள். நீங்களும் உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதாக கேள்விப்பட்டேன். அப்படியே நல்லவனாக பார்த்து கட்டி வையுங்கள் என்று சொன்னவன் வைப்பதாக சொல்லி கைபேசியை வைத்தும் விட்டிருந்தான். மீண்டும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாது நின்ற இடத்திலேயே சிலையாகி நின்றார் சந்தானம். நெஞ்சு வெடித்து விடும் போலிருந்தது அவருக்கு. இத்தனை வருட கால வாழ்க்கையில் அவர் அனுபவித்திராத, சந்தித்திராத நிலைமை.
அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது நிற்கும் நிலை. அவர் விழிகள் தன்னாலே மகளை நாடி ஓடின. இப்படி செய்து விட்டாயேம்மா, இனி என்ன செய்து உன் வாழ்க்கையை நேராக்குவேன் என்கிற தவிப்பு இருந்தது அவர் விழிகளில். அவரின் விழிகளை பார்த்ததுமே ரஞ்சன் என்ன சொன்னான் என்று தெரியாத போதும் சித்ராவின் விழிகள் கண்ணீரை மீண்டும் ஆறாக கொட்டத் தொடங்கின. கணவரின் நிலையை பார்த்து பயந்த லட்சுமி, கடவுளே, என்னவென்றுதான் சொல்லித் தொலையுங்களேன். ஏன் இப்படி பிடித்து வைத்த கொழுக்கட்டை மாதிரி நிற்கிறீர்கள்? எனக்கு பெற்ற வயிறு பச்சை எரிகிறது. என்னவாம் அவன், என்ன சொன்னான் என்று ஆற்றாமையோடு பதறினார். அங்கிருந்த சோஃபாவில் தொப்பென்று தொய்ந்து சரிந்தவர், அவன் அத்தை மகளை கட்டப் போகிறானாம். சித்துவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்கணுமாம் என்றார் ஈனஸ்வரத்தில். அதை கேட்ட சித்ராவுக்கு நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. எப்படி எப்படி முடிந்தது அவனால் என்று அவள் தவிக்க, என்னது என்று அதிர்ந்த லட்சுமி, ஐயோ, என் மகளின் வாழ்க்கை போச்சே, இனி என்ன செய்ய போகிறோம் என்ற வேதனை தாங்க முடியாமல் வெடித்து அழுதார். கண்களில் கண்ணீர் வடிய தகப்பனையே பார்த்து கொண்டிருந்த மகள் கண்களில் படவும், எல்லாம் இவளால் வந்தது என்றபடி ஆவேசத்தோடு மகளை நெருங்கியவர் மீண்டும் அவளை அடிக்கத் தொடங்கினார். ஒரு பக்கம் பிள்ளை சுமை போதா குறைக்கு தாயின் கைகளினால் கிடைத்த அடி என்று ஏற்கனவே ஓய்ந்து போய் கிடந்தவளை தகப்பன் சொன்ன விஷயம் முற்றாக ஒடுக்கியது. அவனா இப்படியெல்லாம் சொன்னான் என்று நெஞ்சு உள்ளே கதறி கண்ணீர் வடிக்க, சுவரோடு சுவராக உண்டி கிடந்தவளை தாயார் அடிக்க, அதை தாங்கவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் கிடந்தாள் சித்ரா. கேட்டியாடி, அவன் சொன்னதை கேட்டியாடி? கடவுளே, இனி ஊரே காரி துப்புமே. உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கி விட்டாயே. உன் தலையில் நீயே மண்ணை அள்ளி போட்டு கொண்டாயே. வயிற்றில் சுமையோடு நிற்கும் உன்னை இனி எவன் கட்டுவான்? எத்தனை தரம் சொல்லி இருப்பேன், பெண் பிள்ளையாக வீட்டில் அடங்கி ஒடுங்கி இரு என்று. கேட்டாயா? ஏற்கனவே எதற்கெடுத்தாலும் சற்று அதிகமாகவே தன் உணர்ச்சிகளை கொட்டும் லட்சுமியின் நிதானத்தை நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் முற்றாக அழித்ததில் மகளின் தாய்மை நிலை கூட அவருக்கு மறந்து போயிருந்தது. இந்த முறை மகளை அடிக்கும் மனைவியை தடுக்க தோன்றாமல் சிதைந்து போய் நின்றார் சந்தானம். தடுப்பது என்ன, நடப்பதை அவர் உணர்ந்ததாகவே தோன்றவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் முடியாமல் தானும் மகள் அருகில் தொய்ந்து விழுந்தார் லட்சுமி. அவன் நல்லாவே இருக்க மாட்டா, நாசமாத்தான் போவான். என் பிள்ளையின் வாழ்க்கையை கெடுத்தவன் நன்றாகவே இருக்க மாட்டான். கடவுளே, அவனுக்கு எதையாவது காட்டு. என் பிள்ளையின் வாழ்க்கையை அழித்தவன் அழிந்து போகட்டும் என்ற ஆவேசத்தில் ரஞ்சனையும் திட்டி தள்ளியது அந்த தாய் மனம். அப்படியே ஒரு பக்கமாக சரிந்து கிடந்த லட்சுமி தன் பாட்டுக்கு அரற்ற, மற்ற பக்கமாக நிலத்தில் கிடந்த சித்ராவின் விழிகளில் இருந்து கண்ணீர் தன் பாட்டுக்கு வழிய, எங்கே என்றில்லாத விழிகளை இலக்கற்று பதித்திருந்த சந்தானத்தின் முகம் இறுகி கிடந்தது. அந்த வீடு என்றுமில்லாது அன்று மயான அமைதியில் ஆழ்ந்திருந்தது. இரவு பொழுதும் வந்துவிட்ட போதும் விளக்கேற்ற மறந்து, இரவு உணவை தயாரிக்க மறந்து அப்படியே கிடந்தார் லட்சுமி. வீடு முழுவதும் கும் இருட்டில் மூழ்கி கிடப்பதை அப்போதுதான் உணர்ந்த சந்தானம் எழுந்து மின் விளக்குகளை ஒளிரவிட்டார். ஓய்ந்து போயிருந்த மனைவி மகளோடு மதியம் சமைத்து யாருமே சாப்பிடாமல் கிடந்த உணவையே பெயருக்கு குறித்தவர்கள் தங்கள் தங்கள் அறைகளில் முடங்கினர். அடுத்த நாள் காலையில் நேரத்துக்கே எழுந்து தயாராகி, நான் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்றார் சந்தானம். விழித்து விட்ட போதும் எந்த வேலையும் பார்க்க தோன்றாமல் கட்டிலில் கிடந்த லட்சுமி வேகமாக எழுந்தார். எங்கே எங்கே போகிறீர்கள்? அவனிடம் நேரில் பேசப் போகிறீர்களா? இறுகிய குரலில், போய்விட்டு வந்து சொல்கிறேன் என்றபடி வெளியேறினார் அவர். அவர் சென்றதும் சித்ராவின் அறைக்கு சென்று பார்த்தார் லட்சுமி. அங்கே எங்கோ வெறித்தபடி கிடந்த மகளை பார்க்க வேதனையும் ஆத்திரமும் சேர்ந்தே வந்தது லட்சுமிக்கு. பூ மாதிரி வளர்த்த மகளுக்கு மிக சிறப்பாக திருமணம் செய்து கொடுத்து ராணி மாதிரி அவள் வாழ்வதை கண்ணார காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது தப்பா? தான தர்மங்கள் செய்தால் பிள்ளையின் வாழ்க்கையை கடவுள் நன்றாக வைப்பார் என்று நம்பி எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தோமே, அதில் ஒன்று கூட என் பிள்ளையின் வாழ்க்கையை காப்பாற்றாதா? கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றல்லவா சொல்வார்கள். செய்த தர்மத்திற்கு பலனாக
மகளின் நல் வாழ்க்கையை எதிர்பார்த்தார்களே, அதற்கான தண்டனை தான் இதுவா? அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவரால் தன் மனதை சமாதானப்படுத்தவோ அல்லது ஆறுதல் படுத்தவோ முடியவே இல்லை. இப்படியாகிவிட்டதே, இப்படியாகிவிட்டதே என்று அதிலேயே நின்றது மனது. என்னென்னவோ எண்ணி உள்ளுக்குள்ளேயே உழன்றபடி காலை கடன்களை முடித்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தவர், அம்மா, நான் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்று திடீரென்று கேட்ட மகளின் குரலில் திடுக்கிட்டு திரும்பினார். அவர் அடித்ததினால் வீங்கி கிடந்த அவளின் கன்னங்களை பார்த்ததுமே அவர் விழிகள் கலங்கின. அதையும் மீறி வெளியே செல்வதற்கு தயாராக நின்றவளின் மீது கோபம் எழுந்தது. திரும்ப எங்கே போகப் போகிறாய்? இனி வீட்டு வாசலை நீ தாண்டக்கூடாது, உள்ளே போ என்றார். இல்லைம்மா, நான் கட்டாயம் போயே ஆக வேண்டும். 1 மணி நேரத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்றவளின் குரலில் திரும்பி இருந்த பிடிவாதம் அவரை உசுப்பியது. இப்படி போய் வயிற்றில் வாங்கி வந்தது போதாதா? போடி உள்ளே என்றார் ஆத்திரத்தோடு. அதை கேட்டவளின் விழிகள் மீண்டும் கலங்கத் துவங்க தாயின் முகத்தை நேராக பார்த்தாள் சித்ரா. இல்லைம்மா, கட்டாயம் நான் போயே ஆக வேண்டும். என் வயிற்றில் இருப்பதற்கு ஒரு வழி கண்டே ஆக வேண்டும் என்றவள் அதற்கு மேலும் அங்கே நில்லாது மடமடவென்று வெளியேறினாள். தன் சொல் கேளாமல் போகும் மகளையே பொங்கி ஆத்திரத்தோடு பார்த்திருந்தார் லட்சுமி. முதல் நாள் முழுவதும் ஒழுங்காக சாப்பிடாததிலும் மனதிலும் உடலிலும் தெம்பு இல்லாததிலும் ஸ்கூட்டரை விட்டுவிட்டு ஒரு ஆட்டோவை மறித்து ஏறியவள் ரஞ்சனின் முதல் கடைக்கு என்றாள். கடைசி முறையாக அந்த கடையை விட்டு வெளியேறுகையில் என்ன நினைத்தோம், அங்கிருந்து நேராக எங்கே போனோம், அதன் பிறகு நடந்தவைகள் என்று அனைத்தும் மனக்கண்ணில் ஓட ஆத்திரமும் அழுகையும் ஒருங்கே தோன்றியது அவளுக்கு. அன்று ஜீவனும் சுகந்தனும் சொன்னதை அவள் கேட்டிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காதோ என்று பச்சாதாபத்தில் கரைந்தாள் சித்ரா. அதையெல்லாம் அடக்கி கொண்டு கடையின் உள்ளே சென்றவளை கண்டதும் சுகந்தனும் ஜீவனும் முற்றிலுமாக அதிர்ந்து போனார்கள். அவள் கோலம் அவ்வளவு மோசமாக இருந்தது. கன்னங்கள் வீங்கி கண் மடல்கள் தடித்து பார்க்கவே முடியாமல் இருந்தாள். அதைவிட அவள் நடையில் இருந்த சோர்வும் முகத்தில் தெரிந்த களைப்பும் தங்கையாக நினைத்து பழகியவர்களின் மனதை துடிக்க வைத்தது. சித்ரா, என்ன நடந்தது உனக்கு? ஏன் இப்படி முகமெல்லாம் வீங்கி கிடக்கு என்று அவர்கள் பதற, அம்மா அடித்தார்கள் என்றாள் அவள். உணர்ச்சி இன்றித்தான் சொல்ல நினைத்தாள். ஆனாலும் தொண்டை அடைத்தது. திகைத்து போய் ஏன் என்று அவர்கள் கேட்க அந்த கேள்வியை ஒதுக்கி, அன்று ஏன் அப்படி சொன்னீர்கள் என்ற இருவரிடமும் பொதுவாக கேட்டாள் சித்ரா. எதை கேட்கிறாள் என்ற இருவருக்குமே புரிந்தாலும் அவளின் நிலை அவர்களது வாயை அடைத்தது. தாங்களும் எதையாவது சொல்லி அது அவளை இன்னும் வருத்திவிடுமோ என்று பயந்தனர். சொல்லுங்கள், மிஸ்டர் ரஞ்சன் என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்று ஏன் சொன்னீர்கள் என்று திரும்ப கேட்டாள் சித்ரா. அவள் குரலில் இருந்த விலகலும் மிஸ்டர் ரஞ்சன் என்கிற சொற்பதமும் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்த்தியது. பிரச்சனை வரும் என்பதை அவர்களுமே யூகித்தனர்தான். ஆனால் அதில் சித்ரா இப்படி வாடி வதங்கி விடுவாள் என்று கனவிலும் நினைக்கவில்லை. காரணம், எவ்வளவு துடிப்பான துணிவான பெண் அவள் என்பதை அவர்கள் மிக நன்றாக அறிவார்களே. அப்படியானவள் இன்று இப்படி நிற்கிறாள் என்பதே பிரச்சனையின் அளவை சொல்கிறோம். முதல்ல நீ அமர்ந்து கொள் என்று முதலாளியின் இருக்கையை காட்டினான் சுகந்தன். எப்போதுமே அவள் அங்கு வந்தால் அமரும் இருக்கை அது. ரஞ்சனுக்காக போடப்பட்டாலும் அவள் கடையில் நின்றால் ரஞ்சன் கூட அதில் அமரமாட்டான். அவனை அமர சித்ரா விடமாட்டாள். என்றுமே தன் உரிமை என்று நிலை நாட்டுபவள் இன்று அதை மறுத்துவிட்டு அங்கிருந்த முக்காலியை இழுத்து அந்த மேசையின் முன்னால் போட்டுவிட்டு அதில் அமர்ந்து பாறாங்கல்லாக கனத்த தலையை மேசையில் ஊன்றிய கையில் தாங்கி கொண்டாள். அதை பார்த்துவிட்டு, ஏதாவது குடிக்கிறாயா என்று சுகந்தன் கேட்க, நீ இரு, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கி வருகிறேன் என்றான் ஜீவன். இருவருக்குமே அவள் நிலை மனதை பிசைந்தது. இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கேட்டதற்கு மட்டும் பதிலை சொல்லுங்கள், அது போதும் என்றாள் சுரத்தின்றி. உயிர்ப்பில்லாத பேச்சு அவள் இயல்பில்லையே. அவள் நிலை உள்ளே வலித்த போதும், ரஞ்சன் சாதனாவை கல்யாணம் செய்ய போகிறான் என்றான் சுகந்தன் மரத்த குரலில்.
ஏற்கனவே தெரிந்த செய்திதான். ஆனாலும் அதை கேட்கையில் ஈட்டியால் குத்தியது போன்று இதயம் வலித்தது சித்ராவுக்கு. விழிகளில் திரண்ட கண்ணீரை அடக்கியபடி, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்த்து இருந்தார்களே என்றாள். அந்த நாய் ஒழுங்காக இருந்திருக்க இந்த பிரச்சனையே வந்திருக்காதே என்று பல்லை கடித்தான் ஜீவன். சித்ரா புருவங்களை சுருக்கி கேள்வியாக பார்க்க, உன் பிறந்த நாள் வந்ததே, அதற்கு அடுத்த நாள் இங்கே அவர்கள் இருவரும் ஜோடி போட்டுக்கொண்டு வந்தார்கள். அப்போது அவனுக்கு அடிக்கடி அழைப்பு வந்தது. இங்கே மேசையில் கைபேசியை வைத்துவிட்டு அவன் செருப்பை போட்டு பார்த்து கொண்டிருந்தான். நான் தான் இவனுக்கு அப்படி யார் இத்தனை தரம் அழைப்பது என்று சந்தேகத்தில் அவன் கைபேசியை நோண்டினேன். யாரோ லிஸி என்கிற பெண்ணின் பெயரில் இருந்து அழைப்பு, அதுவும் பல தடவைகள். அந்த நம்பரை குறித்து ரஞ்சனிடம் கொடுத்தேன். அவர்கள் போன பிறகு அவளுக்கு அழைத்து நீ யார் என்று கேட்டால் அவன் காதலி என்கிறாள் அவள் என்றான் ஜீவன் ஆத்திரத்தோடு. சாதனாவின் அப்பா வழி சொந்தம் யாரோ அங்கே லண்டனில் இருக்கிறார்களாம். அவர்கள் மூலமாக வந்த வரன்தானாம் அது. அவர்கள் திரும்ப விசாரித்தால் அந்த பெண் அவர்களிடமும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாள். இதில் என்ன வேடிக்கை என்றால், அந்த லிஸி இவனின் பக்கத்து வீட்டுக்காரியாம். முதலில் அவளிடம் அவனை பற்றி விசாரித்ததற்கு தங்கமான பொடியன் என்ற சான்றிதழ் வழங்கியதும் அவள்தானாம். ஏன் அப்படி பொய் சொன்னா என்று கேட்டதற்கு இந்த மூதேவிதான் அப்படி சொல்ல சொன்னானாம். பிறகுதான் அவளுக்கு யாரோ சொல்லி இருக்கிறார்கள், அவன் உன்னை ஏமாற்றிவிட்டு கல்யாணம் செய்யத்தான் இலங்கைக்கு போயிருக்கிறான் என்று. அதுதான் அவள் இவனை அழைத்து ஒரே தொந்தரவாம். அந்த 7.5 என் கண்ணில் மாட்டி உன் வாழ்க்கையில் பிரச்சனையாக வந்து விடிந்திருக்கிறது என்றான் ஜீவன் எரிச்சலும் ஆத்திரமும் நிறைந்த குரலில். ஒரு பெண்ணின் வாழ்க்கை நாசமாக கூடாது என்று நினைத்துத்தான் லிஸியின் நம்பரை எடுத்து ரஞ்சனிடம் கொடுத்தேன் சித்ரா. ஆனால் ரஞ்சன் அவளையே கட்டப்போவதாக சொல்வான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றான் வேதனையுடன். என்னை மன்னித்துக்கொள் சித்ரா. இப்படியாகும் என்று தெரிந்திருந்தால் சத்தியமாக நான் அதை செய்திருக்கவே மாட்டேன். நல்லதுதானே செய்திருக்கிறீர்கள், விடுங்கள் என்று ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு எழுந்தவள், சரி நான் வருகிறேன் என்றபடி வெளியே நடந்தாள். சித்ரா நில்லு, உன் அம்மா ஏன் உன்னை அடித்தார்கள் என்று கேட்டான் ஜீவன். அவள் ரஞ்சனை காதலிக்கும் விஷயம் தெரிய வந்திருந்தாலும் அதற்கு இப்படியா அடிப்பார்கள் என்று தோன்றியது அவனுக்கு. அந்த அளவுக்கு அவள் முகம் வீங்கி விரல் தடங்கள் பதிந்து கிடந்தது. பதில் சொல்லாமல் அவனை திரும்பி பார்த்தவளின் கலங்கிய விழிகளையும் துடித்த இதழ்களையும் கசங்கிய முகத்தையும் பார்த்தவனுக்கு எதுவோ புரிந்தும் புரியாமல் குழம்பி நின்றான் ஜீவன். லட்சுமி அடங்காத ஆத்திரத்தோடு வெளியே சென்ற மகளின் வரவுக்காக காத்திருந்தார். தான் சொல்ல சொல்ல கேட்காமல் சென்றவளை நினைக்க இவள் பட்டும் திருந்தவில்லையே என்றிருந்தது அவருக்கு. எத்தனையோ அருமையான வரன்கள் எல்லாம் வந்திருந்ததில் மகளுக்கு யாரை மாப்பிள்ளையாக்குவது என்பதில் அவரே தடுமாறி போயிருந்தார். அப்படி இருந்த நிலை போய் இன்று எப்படி அவளை கரை சேர்க்கப் போகிறோம் என்கிற நிலை வந்துவிட்டதே என்று அவர் வருந்தி கொண்டிருக்க ஆட்டோவில் வந்திறங்கினாள் சித்ரா. சோர்ந்த நடையில் தன் முகத்தை நிமிர்ந்து பாராது வரும் மகளை முறைத்தபடி, எங்கடி போய்விட்டு வருகிறாய் என்று ஆத்திரத்தோடு கேட்டார். ரஞ்சனின் கடைக்கு. சொன்னதுதான் தாமதம். பளார் என்று விழுந்தது அவள் கன்னத்தில் அறை. அதை தாங்க முடியாது தடுமாறியவள் தாயையே பற்றி கொண்டாள். இன்னும் எதுக்கடி அவன் கடைக்கு போகிறாய்? பட்ட அசிங்கம் போதாமல் இன்னும் படவா? எங்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை ஊருக்கே சொல்ல போனாயா? வயிற்றில் பிள்ளையை கொடுத்துவிட்டு அவளை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன கயவனின் கடைக்கு மகள் சென்று வந்திருக்கிறாள் என்பது பெரும் ஆவேசத்தை கொடுத்தது அவருக்கு. உனக்கு வெட்கமா இல்ல? கொஞ்சமாவது சுயமரியாதை வேண்டாமா? அவன் உன்னை எச்சில் இலையாக்கி தூக்கி எறிந்திருக்கிறான். அவனை போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறாயே. வாழ்க்கை பிச்சை கொடு என்று கேட்க போனாயா என்ற ஆத்திரத்தில் கத்தியவரை விழி நீரை உள்ளுக்கு இழுத்தபடி பார்த்திருந்தாள் சித்ரா. வாழ்க்கையை பிச்சையாக கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டாளா அவள்? இனி நீ அவன் கடைக்கு போகவும் கூடாது, அவனோடு பேசவும் கூடாது. இந்த வீட்டுக்கு அந்த நன்றி கெட்டவன் மருமகனாக வர வேண்டாம். எங்களிடமே காசை கடனாக வாங்கி கடையை திறந்துவிட்டு இன்று எங்களுக்கே வேலையை காட்டி விட்டானே, அவனும் வேண்டாம், அவன் தந்த பிள்ளையும் வேண்டாம். அப்பா வரட்டும், வந்ததும் எல்லோருமாக லதாவிடம் சென்று இந்த பிள்ளையை கலைத்து விடலாம் என்றவரின் பேச்சில்
அதிர்ந்து உறைந்து நின்றாள் சித்ரா. அவள் செய்த பிழைக்கு அந்த சிசு எப்படி பொறுப்பாகும்? ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீர்கள். அது என் பிள்ளை, ஒரு உயிர். அதை அழிப்பது கொலைக்கு சமம் என்று தன் வயிற்றை பிடித்து கொண்டு சொல்லும் போதே பதறியது சித்ராவின் உடல். அவன் அவளோடு எப்படி பழகினாலும் அவளும் அவளது நேசமும் உண்மையல்லவா? அந்த நேசத்தில் உருவான கருவை அழிப்பதா? நினைக்கவே நெஞ்சு நடுங்கியது. என்னடி கொலை அது இது என்கிறாய்? 6 வார கருதானே. இல்லாவிட்டால் அது பிறந்து அதன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் சீரழிவதற்கு இது எவ்வளவோ மேல். இனியாவது அம்மா சொல்வதை கேள். கருவை கலைத்துவிட்டு வேறு ஒரு கல்யாணம் செய்து நல்லபடியாக வாழும் வழியை பார். நெஞ்சம் துடிக்க தாயை நிமிர்ந்து பார்த்தாள் சித்ரா. வேறு எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள், கேட்கிறேன். ஆனால் இதை செய்ய முடியாது. இது என் குழந்தை. அதை பெற்று நானே வளர்ப்பேன். அதே போல இனி கல்யாண பேச்சும் பேசாதீர்கள். எனக்கு என் குழந்தை மட்டும் போதும் என்றவள் தாயை கடந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள். அதை கேட்ட லட்சுமி அதிர்ந்து நின்றார். அவளுக்கு அவள் குழந்தை போதும் என்றாலும் என் குழந்தைக்கு அது மட்டும் போதாதே என்றது அவரது தாய் மனது. இனி கல்யாண பேச்சை எடுக்க கூடாதா? அப்படியானால் மகளின் வாழ்க்கை? கணவன் இல்லாமல் இந்த குழந்தையை கையில் வைத்து கொண்டு ஊரார் சிரிக்க கௌரவமற்ற வாழ்க்கையை அவள் வாழ்வதா? அதற்காகவா இவ்வளவு சொத்தையும் சுகத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு அவளை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தார்கள்? நினைக்க நினைக்க அழுகைக்கு பதில் ஆவேசம் தான் எழுந்தது அவருக்கு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் இவள்? எப்போதும் இவள் சொல்வதையே கேட்போம் என்று நினைத்து விட்டாளா? இனியும் அவள் எண்ணப்படி நடப்பது கூடாது என்று முடிவு செய்தார். அதனால் வரை கோபப்பட்டாலும் மகள் நினைப்பவைகளை ஓரளவுக்கு மேல் அவர் மறுத்ததில்லை. காரணம், அவள் மேல் இருந்த பாசமும் திருமணமாகும் வரைதானே இந்த சுதந்திரமும் என்ற எண்ணமே. அந்த சுதந்திரத்தினால் அவள் தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்ட பிறகும் அமைதியாக இருக்க முடியவில்லை அவரால். கணவருக்கு மகளை ரஞ்சனுடன் இணைக்கும் எண்ணம் இருப்பதை அறிந்தாலும் அதற்காக தகுதி தராதரம் இல்லாதவனின் காலில் போய் விழுவதா? நன்றி கெட்டவன். இந்த கருவினால் தான் தன் கணவன் அவன் காலில் விழ வேண்டிய நிலை என்றால் அந்த குழந்தையே தேவையில்லை. அதே போல மகளின் நல் வாழ்க்கைக்கும் தடையாக அந்த குழந்தை இனி தேவையில்லை என்றே வாதிட்டது அவர் மனம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதாக அவள் கணவர் சொன்னாலும் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கோபமும் அவசர புத்தியும் அவரை ஒரு முடிவை எடுக்க வைத்தது. தன் அறிவை மழுங்கடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நொடி சிந்தித்தவர் லதாவுக்கு போன் செய்தார். பல வாக்குவாதங்களின் பின்னர் அவரின் கெஞ்சலுக்கும் பிடிவாதத்துக்கும் சம்மதித்தார் லதா. அடுத்ததாக சித்ரா அவளுக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டு அவளின் அறைக்கு சென்றார். அங்கே கட்டிலில் பிடுங்கி வீசப்பட்ட கொடியாக வாடி கிடந்தவளின் தோற்றம் நெஞ்சை அறுத்த போதும் இந்த பாலை குடி என்று நீட்டினார். இப்போது எதற்கு தருகிறார் என்று தோன்றிய போதும் குடிக்க மனம் இல்லாததில் வேண்டாமா என்றாள் தோர்ந்த குரலில். இதிலாவது அம்மா சொல்வதை கேள், இதை குடி. அவர் சொன்னது நெஞ்சை சுட வாங்கி குடித்தாள் சித்ரா. சற்று நேரத்திலேயே அந்த பாலோடு கலக்கப்பட்டிருந்த தூக்க மாத்திரையின் வீரியத்தில் அவள் விழிகள் மூடிக்கொள்ள ஆழ்ந்து உறங்கி போனாள் சித்ரா. அதன் பிறகு மிக வேகமாக செயல்பட்டார் லட்சுமி. அவரவருக்கு அவரவர் நியாயம் என்பது போன்று அவருக்கு அவரின் மகளின் வாழ்க்கை ஒன்றே அந்த நிமிடத்தில் முக்கியமாக தென்பட்டது. அதற்கு எது தேவையோ அதை மிக வேகமாக செய்தார். செய்ய தயங்கிய லதாவையும் சித்ராவின் எதிர்காலத்தின் மீதான பயமும் கலங்கும் கண்களை துடைத்தபடி நின்ற லட்சுமியின் நிலையும் அதை செய்ய வைத்தது. எல்லாம் முடிந்து மயக்கத்தில் கட்டிலில் கிடந்த மகளின் கலைந்திருந்த முடிகளை ஒதுக்கியவரின் விழிகளில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இனியாவது உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அமையட்டும் கண்ணம்மா என்று எண்ணியது அந்த தாய் மனம். மகள் தாய்மை அடைந்திருக்கிறாள் என்கிற செய்தி ஒரு தாய்க்கு எவ்வளவு உவப்பானது. மகளுக்கு திருமணம் நடந்து அதன் பின் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க சந்தோஷத்தோடு ஊரையே கூட்டி கொண்டாடி இருப்பாரே. எல்லாம் முறை தவறி போனதில் இப்படி ஒரு பாப காரியம் செய்ய வேண்டி வந்து விட்டதே என்று ஊமையாக அழுதது அவர் மனம். ஆனாலும் அவள் நன்றாக இருக்க வேண்டும்
என்பதற்காக எதையும் செய்யலாம் என்றும் எண்ணிக்கொண்டார். அவரது கைபேசி ஒலிக்கவும் அழைப்பது கணவர் என்று அறிந்ததும் நடந்ததை சொன்னால் என்ன சொல்லப் போகிறாரோ என்கிற பயம் நெஞ்சை கவ்வ, மகள் எழுந்துவிடப் போகிறாள் என்று எண்ணி அதை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தார் லட்சுமி. மெல்ல கண் விழித்தாள் சித்ரா. நன்றாக தூங்கிவிட்டோம் போலவே என்று எண்ணிக்கொண்டு எழ முயன்றவள் தன் உடலில் ஏதோ வித்தியாசம் இருப்பதை உணர்ந்தாள். மெல்லிய பதட்டத்தோடு விழிகளை சுழற்றியவளுக்கு இருக்கும் இடத்தின் வித்தியாசம் புரிபட உடல் வேதனையையும் பொருட்படுத்தாது வேகமாக எழுந்தமர்ந்தவள் கலவரம் நிறைந்த குரலில் அம்மா என்று அழைத்தாள். அவளின் குரலில் உள்ளே ஓடி வந்த தாயையும் தந்தையையும் பார்த்தவளுக்கு நெஞ்சுக்குள் எதுவோ பிசைந்தது. அழுது வீங்கிய முகத்தோடு தாயையும் கடுத்த முகத்தோடு தந்தையையும் கண்டவளுக்கு ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதும் அது தனக்குத்தான் என்பதும் விளங்க, என்னம்மா, எனக்கு என்ன நடந்தது என்று பதறி கேட்டவளின் கைகள் தன் பாட்டுக்கு வயிற்றை தடவின. துணிவோடு செய்ததை வாய் விட்டு சொல்ல முடியாமல் அவள் தாயார் தலை குனிந்து நிற்க மனைவியை கடுமையாக முறைத்து பார்த்த சந்தானம், கேட்கிறாள் இல்லையா, சொல்லு, நீ செய்த மகா நல்ல காரியத்தை உன் வாயாலேயே சொல்லு என்றார் கடுமையான குரலில். என்னப்பா, அம்மா என்ன செய்தார்கள்? நான் ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன் என்றவளுக்கு தாய் மதியம் சொன்னது நினைவில் ஆட, என் குழந்தைக்கு ஏதுமா என்றாள் குரல் நடுங்க. ஊமையாக நின்ற பெற்றவர்களின் நிலையை பார்த்து நடந்தது அதுதான் என்று உள்ளம் அடிக்க சொல்ல, ஐயோ, அப்படி இருக்கக்கூடாது என்று மனம் பதற கண்களில் கண்ணீர் வடிய பெற்றவர்களை பார்த்தவளுக்கு நடந்த விபரீதம் மிக நன்றாகவே புரிந்தது. புரிந்த நொடி அவளை விட்டு அவள் உயிரே பிரிந்தது போன்று வலித்தது. ஏன்மா இப்படி செய்தீர்கள் என்று கேட்டு முடிக்கும் முன்பே பெரும் கேவல் வெடிக்க முகத்தை மூடிக்கொண்டு கதறினாள். அவள் செய்த தப்புக்கு குழந்தைக்கு தண்டனையா? அவள் வயிற்றுக்குள் பத்திரமாக இருந்த பூச்செண்டு பிடுங்கி எரியப்பட்டு விட்டதா? இந்த குழந்தை உருவாகாமல் இருந்திருக்கலாமே என்று நினைத்தாளே, அதில் கோபம் கொண்டு விட்டதா அவள் செல்வம்? குழந்தை உருவானதை எண்ணி ஒரு நிமிடம் கூட அவள் மகிழவில்லையே, அதனால் ஆத்திரமோ? கற்பிழந்த தாயின் முகத்தை பார்க்க என் பிள்ளைக்கு பிடிக்காமல் போய்விட்டதோ? அதுதான் என் முகம் பாராமல், என் கைகளில் தவழாமல், என் உதிரத்தை பாலாக அருந்தாமல் சென்று விட்டானோ அல்லது சென்று விட்டாளோ? நினைக்க நினைக்க நெஞ்சு வெடிக்கும் போல வலித்தது. கதறி அவளின் நிலை பொறுக்க முடியாமல், சித்து, அழாதம்மா, நீ இப்போது இருக்கும் நிலையில் அழக்கூடாது என்ற தாயின் குரலில் ஆவேசமாக எழுந்தாள் சித்ரா. ஏன் அழக்கூடாது? அழுதால் என்ன செத்து விடுவேனா? செத்தே போகிறேன். என்னையும் சேர்த்து கொன்றிருக்க வேண்டியதுதானே. எதற்கு என் பிள்ளையை அழித்தீர்கள்? மகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் லட்சுமி. அதை செய்யும் வரை ஒருவித ஆவேசத்தோடு, செய்து முடித்தவரை இப்போது அவர் மனதை குத்தியது. போதா குறைக்கு நடந்ததை அறிந்த கணவர் காட்டிய கோபத்தில் நடுங்கி போனார். அதே கோபத்தோடு மகளும் கதற, உன் நல்லதுக்குத்தான் சித்து என்றார் மெல்ல. என்ன என் நல்லதுக்கு? நான் கேட்டேனா உங்களிடம்? என் குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் செய்தது? கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் எப்படி செய்ய முடிந்தது உங்களால்? ஏய், என்னடி, அம்மாவிடம் என்ன பேச்சு பேசுகிறாய்? இரக்கம் இருக்க போய்தான் இப்படி செய்தேன். உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டாமா? எனக்கு என் பிள்ளையின் வாழ்க்கை முக்கியம். தான் செய்தது பிழை என்பது புரிந்தாலும் மகளின் கேள்விகள் அவருக்கு கோபத்தை வரவழைத்தன. பின்ன அவர் செய்ததே அவளுக்காகத்தானே. உங்களுக்கு உங்கள் பிள்ளை முக்கியம் என்றால் எனக்கு என் பிள்ளை முக்கியம். என் பிள்ளையை கொல்ல நீங்கள் யார்? நீங்கள் அதன் அம்மம்மா. தன்னை கொன்றது தன் அம்மம்மா என்று அந்த குழந்தை எவ்வளவு அழுதிருக்கும். உங்கள் பேர குழந்தையை நீங்கள் அழித்திருக்கிறீர்கள் என்றதை கேட்டதும் லட்சுமிக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. என் பேர குழந்தையா? அதற்கு மேல் அவரால் சிந்திக்க முடியவில்லை. அதுவரை கருவாக மட்டுமே இருந்த அது அவர் மகளின் வாழ்க்கைக்கு இடையூறாக அமையும் என்பது மட்டுமே அவர் கருத்தில் இருந்தது. அது தன் பேர குழந்தை என்று சித்ராவின் வாயால் கேட்கையில் பெரும் பயங்கரமாக இருந்தது. அதற்கு மேல் முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் லட்சுமி. சந்தானத்துக்குமே முகம் இறுகி விழிகள் மெலிதாக கலங்கின. அவர் உள்ளமும் பிறக்கும் முன்பே மரித்து போன அவர் சந்ததியை எண்ணி துடித்தது.
இப்போது எதற்கு அழுகிறாய்? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் எதற்கும் அவசரப்படாதே என்று. அப்போதெல்லாம் கேட்காமல் இருந்துவிட்டு இப்போது என்ன, அழுவதை நிறுத்து என்றார் கடுமையான குரலில். சித்ரா தாயின் முகத்தை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு அவர் மேல் கோபமும் வேதனையும் கலந்து கிடந்தது. நேற்று அவர் அடித்த போது கூட இவ்வளவு வலிக்கவில்லை. கைகளால் வயிற்றை தடவி பார்த்தாள். அது வெறுமையாக கிடந்தது. பாவப்பட்ட அம்மாவுக்கு பிள்ளையாக பிறக்க அது விரும்பவில்லையோ என்று எண்ணிய மாத்திரத்தில் அவள் உடல் அழுகையில் குலுங்கியது. மகளின் அருகே அமர்ந்த சந்தானம் அவளின் தலையை மெல்ல தடவினார். அவரை திரும்பி பார்த்தவள், நான் தானே அப்பா பிழை செய்தேன், பிறகு ஏன்பா அம்மா இப்படி செய்தார்கள்? அது என் பிள்ளைப்பா என்று கேட்டு விம்மினாள். என்ன பதில் சொல்ல முடியும் அவரால்? விடுடா சித்து, இதெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது போலும். நடந்ததை பேசி ஒன்றையும் காண மாட்டோம். நீ அழாமல் தூங்கு என்று தேறுதலாக மெல்லிய குரலில் பேசியபடி இருந்தவரின் கை மகளின் தலையை இதமாக தடவி கொடுக்க தவறவில்லை. ஆனால் அவள் மனமோ விண்டு விண்டு வலித்தது. ஏன் இப்படியெல்லாம் எனக்கு மட்டும் நடக்கிறது? என்ன தப்பு செய்தேன்? ரஞ்சனை காதலித்ததா? அவனை நினைத்ததும் அவள் உள்ளம் தீயாக தகித்தது. கடலுக்கடியில் நிகழும் நில அதிர்வு போன்று வெளிப்பார்வைக்கு சோர்ந்து கிடந்தவளின் உள்ளம் உள்ளே எரிமலையாக வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.